அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 987 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 72% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 37%, இலங்கைக்கு 987 ரூபாய் 16% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பல எக்ஸ்சேஞ்சுகள் ஆஃபர் போட்டிருப்பாங்க. குறிப்பாக கட்டணங்களில் மிகவும் டிஃப்ரெண்டான கட்டணங்கள் இருக்கும். குறிப்பாக குவைட் சிட்டி, மாலியா, முர்கா, ஃபஹில், ஜிலிப்ஷோ, ஹைதான், ஃபர்வானியா, ஜஹரா சிட்டி, இது போன்ற பல பகுதிகளிலையுமே குறிப்பாக 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், 1 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் அறவிடுவாங்க. அதே போல் முக்கியமாக நீங்கள் புதிதாக ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது அதில் கட்டணம் என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி ரேட் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களா இல்லை அதிகமாக கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. மற்ற சகோதரர்களும் அதை தெரிஞ்சு கொள்வாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பளம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 430 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 335 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 240 ஃபீல்ஸ். மற்ற தங்கங்கள் அதிகரிச்சிருந்தாலும் 22 கேரட் கம்மியாக தான் இருக்குது. இந்த நாட்களில் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க தங்கம் விலை கொடுத்து வாங்க. நம்மளுடைய நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் இங்கே இருந்த விலை முன்னாடியெல்லாம் 17, 18 இருந்தது, இப்போ 22 நிற்குது. இன்ஷால்லா பார்ப்போம் எதிர்வரும் நாட்களையும் கம்மியாகுதா அப்படின்னு. பல முக்கிய தகவல்கள் இன்னைக்கு குவைத்துடைய செய்திகளில் அடங்கியிருக்குது. இதில் அக்காமா இருக்குது, எனக்கிட்ட அக்காமா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் இனிமேல் ஆபத்தில் சிக்க போகிறீங்க. வீடியோ போட்டது தப்பா? அதுவும் ஒரு வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டேன், அது தப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு டிக்டாக்கருக்கு நடந்த சம்பவம். தண்ணி பிரச்சனையும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? என்ன வாழ முடியாத சூழல் உருவாகுமா? குவைத்தில் இன்றைக்கு 4 பகுதிகளில் 8 மணி நேர தண்ணீர் தடை. அதே போல் சல்வா பகுதிகளில் மின்சார தடை தொடர்ந்தும் நீடிக்கும் அபாயம். சல்வாவில் அதிகமான மின்சார உபயோகம். மின் தடைப்படும் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறி வரும் எலிவேட்டர் ஸ்ட்ராக். லிஃப்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க. இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். முதலாவது தகவலாக குவைத்துடைய வெப்பநிலை தற்போது 61.4 செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் காட்டுது. அந்த அளவு அதிகமான வெப்பநிலை பதிவாகுது குவைத்துடைய பல பகுதிகளில். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் வெப்பத்துடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இன்றைய தினம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெப்பநிலையின் தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சில பகுதிகள் சூரியன் புற்று மண்டலத்திற்கு செங்குத்தாக உள்ளது. மேலும்
அல் ஃபவேர் மற்றும் வாஹிப் அல் பருவத்தில் மிக நீண்ட நாட்கள், குறுகிய இரவுகள் மற்றும் அதிக வெப்பநிலை ஆகியவற்றை கடந்து செல்ல நேரிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் மிக ஆபத்தான சூழல். ஃபோகல் ராஸ்ன ஹராரா, கவனமாக இருங்க. فترتفع معاها درجات الحرارة المباشرة، لكن عند تحولها إلى الجنوبية الشرقية اللي تعبر البحر فتدخل علينا الرطوبة العالية فتعتدل الحرارة نسبيا، فتستمر الحرارة بالارتفاع معانا تدريجيا حتى نهاية البوارح، وبعدها ندخل في جمرة القيض في 16/7 وهي أعلى درجات حرارة، وفي نهايتها تبدأ الحرارة تنخفض تدريجيا خاصة بالليل حتى نصل إلى نجم السهيل آخر نجوم الصيف الحار في 24/8 بإذن الله تعالى. உத்தியோகபூர்வ விடுமுறை அறிவிக்கப்பட்டது கல்வி அமைச்சகத்தால். நேற்றைய தினம் 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதி உத்தியோகபூர்வ விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த எக்ஸாமில் ஒரு சிலர் படித்தவங்க, லீவு போட்டவங்க, அவங்களுக்கான நேர காலம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு அவங்களுடைய விடுமுறைகளும் வழங்கப்படும். மின்சார சுமைகளை குறைக்கவும் பகுத்தறிவு திட்டத்திற்கு பங்களிக்கவும் பள்ளி வாயில்களில் தொழுகை நேரம் முடிந்த 10 நிமிடங்களுக்கு பிறகு குளிரூட்டிகளை, ஏசிகளை மூடுமாறு பள்ளி வாயில்களின் இமாம்களுக்கு சுற்றறிக்கையை வெளியிட நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததா மிக முக்கியமான தகவல், மின்சாரம் மற்றும் நீர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கு நீர் நெட்வொர்க்கில் சில பணிகள் மேற்கொள்வது குறித்து அறிவித்தல் தருகின்றது. இரவு 8 மணி முதல் 8 மணி நேரத்துக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பின்வரும் பகுதிகள்: அல் ரெக்கா, ஃபஹத் அல் அஹமத், சபாஹியா, ஹதியா, இந்த 4 பகுதிகளில் தண்ணீர் தடை இன்று இரவு. அதே போல் அந்த பணிகள் முடியாத பட்சத்தில் நாளைய தினம் கூட நீடிக்கலாம். அதால் தயவு செய்து தண்ணீரை சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. நான் சொன்ன 4 பகுதியில் உள்ளவங்க. மின்சார குறியீடு அதிகரித்து வருகிறது. மேலும் பகுத்தறிவுக்கான அழைப்புகள் தொடர்கின்றன. மதியம் 1:30 மணி அளவில் 16,241 மெகாவாட்டை எட்டியுள்ளது குவைத்துடைய மின்சாரம். 2 துணை இயந்திரங்கள் இயங்காததால் சல்வா பகுதியின் சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. மின்சார அமைச்சகம் முடிந்தவரை விரைவாக மின்சாரத்தை மீட்டெடுக்க அவசர குழுக்களை தளத்தில் இறக்கியுள்ளன. இருந்தாலும் சல்வா பகுதிகளில் இனி வரும் நாட்களில் இந்த மெயின்டெனன்ஸ் முடியும் வரைக்கும் இடைக்கிட மின்சாரம் தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாயிருங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த மின்வெட்டு அமுலில் இருக்கக்கூடிய பகுதிகள், நேற்றைய தினம் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. மாலை நேர வீடியோவில் இதை பற்றி தெளிவாக போட்டிருக்கேன். 63 ஏரியாக்களில் மின் தடைப்படும். அந்த ஏரியாக்களுடைய பேரோடு போட்டிருக்கிறேன். அதே போல் ஆரம்ப காலத்தில் குவைத் நாட்டிலிருந்து பல நாடுகள், குறிப்பாக ஈராக் முதல் கொண்டு இந்த நாட்டிலிருந்து டீசல் அது மட்டும் இல்லாமல் ஜெனரேட்டர்களை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த நாட்டுக்கே ஜெனரேட்டர் பத்தாத நிலை ஏற்பட்டுக்குது. இப்போ குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே ஜெனரேட்டர்களை அடிக்கடி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் ஜெனரேட்டர் இருந்தாலுமே குவைத்துடைய இந்த அசௌகரியமான சூழல் மிகவும் ஆபத்தாக மாறி வருகின்றது. ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம் அனைவரும். என்ன காரணம்னா, மின்சாரம் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த மின்சாரமே இல்லாமல் இருக்கும்போது எந்த மாதிரியான சூழலை முகம் கொடுக்க வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இதில் மிகவும் வேதனையான விடயம், இந்த கிர்பி அறைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த ஜஹரா, உமல் ஹைமான், அதே போல் வஃப்ரா, இந்த மாதிரி பகுதிகளில் இந்த கிர்பி தகடாலான அறைகளில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் தான் மிகவும் அசௌகரியத்துக்கு உள்ளாகுவாங்க. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய பல பகுதிகளில் மின்வெட்டு அமலில் இருக்கிறதால நிறைய பகுதிகளில் லிஃப்ட்டில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இது சம்பந்தமான வழக்குகள் தொடர்ந்துமே பதிவாகுது குவைத்துடைய தீயணைப்பு துறைக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது மின்சாரம் தடைப்பட்டு விட்டது என்றால் தயவு செய்து பதட்டம் அடைய வேண்டாம். முதலாவது நீங்கள் கொஞ்சம் மிருதுவாக ஃபீல் பண்ணுங்கள். எப்படியுமே பயம் வருந்தான், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ரீத் பண்ணுங்கள், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அதே போல் ஸ்ட்ரக் ஆகின பிறகு பெல் வேலை செஞ்சிச்சுன்னா பெல் அடிங்க. அப்படி இல்லையா சத்தமாக கொஞ்சம் பேசுங்க. அந்த சைடில் இருக்கக்கூடிய கதவுல லைட்டாக தட்டுங்க, ஓவராக தட்டாதீங்க. அதே போல் வெளியில் இருக்கிறவங்க லிஃப்ட்டுக்குள்ளே ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருன்னா முதலாவது நீங்கள் டாப் ஃப்ளோருக்கு மேலே போய்
இது எல்லாத்துக்கும் முன்னாடி தீயணைப்புத்துறைக்கு தெரிவிச்சிருங்க. அவங்க வரலை அப்படின்னா பட்சத்தில், இல்லை உங்களுக்கு கால் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய டாப் ஃப்ளோருக்கு போங்க. சின்ன ரூம் இருக்கும். மேலே படிக்கட்டில் ஏறி போனீங்கன்னா, ஏனியில் ஏறி போனீங்கன்னா தண்ணீர் டேங்க் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே இந்த லிஃப்ட்டுடைய மெஷின் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா முதலாவது ட்ரிப் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரிப் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மெயினான 2 ட்ரிப் ஸ்விட்ச் இருக்கும். அந்த ட்ரிப் ஸ்விட்ச் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பெரிய ஒரு மோட்டார் இருக்கும். அந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் இருக்கும். அந்த மோட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன லிவர் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், பெரிய வீல், இந்த சின்ன வீலுக்கு பக்கத்தில் அந்த சின்ன மோட்டரில் பாருங்கள் எந்த இருக்குது, இதுதான் லிவர். இந்த லிவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக முன்னோக்கி தள்ளிட்டு அந்த அந்த இருக்கிற வீலை வந்து நீங்கள் சுற்ற முடியும், பெரிய வீலை. அது என்ன காரணத்துக்காக சுற்றுறதுன்னா, லிஃப்ட் வந்து இடையில் எங்கேயாவது நிற்குது, சரியாக டோருக்கு நேர் இல்லாமல், கதவுக்கு நேராக இல்லாமல், இது வந்து லிஃப்ட் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இடையில் நிற்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அதில் டக்குன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். அப்போ அது ஏதாவது ஒரு டோரில் வந்து லொக் ஆகுது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்படி ஸ்டொப் ஆகும்போது அதை வந்து நீங்கள் கணிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி எந்த இடத்துல அது நிற்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து துறப்பை போட்டு செக் பண்ணி கொள்ளலாம். இது பெரிய டாப் ஃப்ளோர் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 3 தட்டு இருக்கக்கூடிய வீடுகளுக்குன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் போய் வெளியில் செக் பண்ணும்போது கதவை திறக்கிறதுக்கு ஒரு கீ வச்சுருப்பாங்க. எப்போவுமே டோரை வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மூலையில் ஒரு முக்கோண வடிவிலான கீ ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த லிஃப்ட்டுடைய மேலே இருக்கும். இப்போ பாருங்கள், அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அந்த கீயை போட்டு திருப்பி விட்டிங்கன்னா கதவு வந்து ஓப்பன் ஆகும். வெளியில் அந்த வெளிக்கதவு ஓப்பன் ஆகின பிறகு வெளிக்கதவை நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகின பிறகு உள்ளுக்கு இருக்கிற கதவு சும்மா நார்மலான கதவு தான். அந்த கதவை நீங்கள் ஜஸ்ட் புஷ் பண்ணினாலே போதும், அது வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து திறந்துடலாம். இந்த மாதிரி புஷ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்கள வெளியில் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இதை பாருங்கள், இது வந்து கீழே இருக்குது, 2க்கும் நடுவில் சென்டரில் இருக்குது, டோருக்கு நேராக இல்லை. ஆனால் இதுக்கு தான் அவர் வந்து டேர்ன் பண்ண சொன்னது. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் டேர்ன் பண்ணுறது, அந்த லிவரை தள்ளி டேர்ன் பண்ணுறது இதை மேலே கொண்டு வரத்துக்கு தான். கதவை லாக் பண்ணிட்டு போய் நீங்கள் மேலே கொண்டு வர முடியும். அதே மாதிரி உள்ளே இருந்து எப்படி வெளியாகிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி சரியாக டோருக்கு நேராக தான் இருக்குது, வெளியில் கீ இல்லை, வெளியில் வந்து திறப்பு இல்லை. அப்போ நம்ம உள்ளேருந்து எப்படி திறந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற சாதாரணமாக முன்னாடி இருக்கக்கூடிய கதவை லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணினீங்கனாலே கதவு திறப்படும். 2 பக்கமும் சேர்த்து இழுத்தீங்கன்னா கதவு திறப்பட்டும். அதுக்கப்புறமா பாருங்கள், கதவுல ஒரு சின்ன லிவர் வச்சுருக்குறாங்க. கதவுல நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த நபர் காட்டுறாரு, அந்த சின்ன லிவர், அந்த லிவரை வந்து நீங்கள் கீழே அழுத்துனீங்கன்னா, கீழே இப்படி அழுத்தும் போது இந்த கதவுடைய லொக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிவர் ஒருத்தருக்கு கீழே அழுத்திட்டு லைட்டாக இழுத்திங்கனாலே கதவு வந்து ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே போகிடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல அது செவரில் போய் நிற்காமல் இந்த மாதிரி கதவுக்கு நேராக நிற்கணும். அதுக்கு வெளியில் இருக்கிறவங்க அந்த ரோலை டேர்ன் பண்ணி கதவுக்கு நேராக கொண்டு வரணும். 2 பக்கமும் ஹெல்ப்பு கிடைச்சா நிச்சயமாக தீயணைப்புத்துறை வந்து இதை நிச்சயமாக அவங்கள காப்பாற்றிடுவாங்க. அப்படி தீயணைப்புத்துறையை தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில், ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம். இதை வந்து யாரும் வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் மட்டும், அதுவும் உதவிகள் இல்லாத பட்சத்தில் ட்ரை பண்ணுங்கள். அல்மெரியா பகுதிகளில் நடந்த குற்றத்தில் மனைவியை அடித்து கொன்ற கணவனை 20 ஆண்டுகள் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொல்லும் நோக்கமின்றி அடித்ததற்காகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சுதந்திரத்தை பறித்ததற்காகவும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஹஷிஷ் மற்றும் சைக்கோட்ரோபிக் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் தப்பிக்க முயன்றபோது அதிகாரிகளின் வாகனத்தின் மீது மோதிய பின்னர் போலீஸ் அதிகாரிகளையும் தாக்க முயன்ற குற்றத்துக்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மொத்தமாக 22 ஆண்டுகள் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சாதாரணமாக ஒரு தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக எமோஷனல் ஆகிறதால வர பிரச்சனை தான் இது. பாருங்கள், தப்பிக்க முயன்றது, அதிகாரிகளை தாக்க முயன்றது அப்படின்னு கூட அதுக்கு வேறையா தண்டனை.
ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த தவறை மறைக்க இன்னும் தவறு செய்யும் போது தான் தண்டனைகள் அதிகரிக்கும். முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தற்போது குவைத்தின் அனைத்து பாதுகாப்பு நிலைமையை சீர் செய்யவும், வேலையை ஒழுங்குபடுத்தவும், தடைகளை நீக்கி நாட்டின் நலனுக்காக சேவை செய்யும் எந்த ஒரு சட்டத்தையும் அங்கீகரிக்க உங்களுக்கு உரிமை உள்ளது என்று அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தகவலின் முதன்மை ஆதாரமாக சிவில் அட்டை உள்ளது, சிவில் ஐடி உள்ளது. விலாசம், அட்ரஸ், அதே போல தரவுகள் அனைத்துமே சிவில் ஐடியில் மிக துல்லியமான தரவை காட்டிவிடும். சிவில் ஐடி கார்டு வச்சிருக்கிறீங்க, அக்காமா இல்லைன்னு நீங்கள் அக்காமா இல்லாதவர்களை கொண்டம் பண்ணுவீங்க. ஆனால் இப்போது நீங்கள் அக்காமா வச்சிருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? அக்காமா அடித்த அதே இடத்துல இருக்கிறீங்களா? உங்களுடைய கஃபீலுடைய வீட்டில் இருக்கிறீங்களா? கம்பெனியில் இருக்கிறீங்களா? அதே கம்பெனியில் தான் இருக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். அக்காமா அடிச்சுட்டு ஜஹராவில் அக்காமா அடிச்சுட்டு ஃபஹில் இருக்கீங்க, ஃபஹில் அக்காமா அடிச்சுட்டு ஜஹராவில் போய் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான விசாரணைகள் அந்த இடத்துல ஆரம்பமாகும். எதுக்கு வந்தீங்க? சரி, வெள்ளிக்கிழமை லீவு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருவீங்க. அதே வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிடிப்பட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லி சமாளிப்பீங்க? உங்களுடைய கஃபீலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, ரெண்டு ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கும் சரி கஃபீலுக்கும் சரி ஆப்புதான். இப்போ ரீசெண்டாக பினைத் அல்காரில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காதிம் வீசா ஆர்டிகல் 20 மாதாஷ்ரைன் தொழிலாளர்கள் தான் பிடிபட்டிருக்கிறாங்க. அவங்கள டிபோர்ட் பண்ணுறதுக்குரிய வேலை திட்டம் ஆரம்பமாகுது. அதே மாதிரி தயவு செய்து நீங்கள் காதிமில் அக்காம அடித்து வெளியில் வேலை பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் நிச்சயமாக கடைகள், வியாபார தலங்கள், அனைத்து பகுதிகள், அப்பார்ட்மெண்ட்களில் கூட செக்இன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ காலமாக காதிமில் வீசாவில் வெளியில் வேலை பார்த்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனிமேல் இனி வரும் காலங்களில் இந்த காதிம் வீசாவில் வெளியில் வேலை பார்க்குறதுன்றது முடியாத காரியம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வடை போச்சே அப்படின்ன மாதிரி பாருங்கள், ஒரு இந்திய நாட்டவர், ஒரு டிக்டாக்கர், மலையாளியோ அல்லது ஆந்திராக்காரரோ தெரியலை, இவர் ஒரு வீடியோ போடுறாரு. நண்பர்களே பாருங்கள், இது சால்மியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பானிபூரி இருக்குது, வடகறி இருக்குது, நிறைய ஐட்டங்கள் இருக்குது, சிக்கன் மசாலா, 65 இது எல்லாமே இருக்குது. அதுவும் பயப்புள்ள அட்ரஸோட துல்லியமாக அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே வீடியோ போட்டிருக்கிறாரு. ஆனால் இதில் மண்டையில் இருந்த கொண்டே மறந்துட்டோமேன்ற மாதிரி இது ஒரு இல்லீகலான ரெஸ்டாரண்ட், இதில் எந்த ஒரு பதிவும் செய்யப்படலை. இங்கே இது எல்லாமே லீகலாக நடக்கலை, இல்லீகலாக நடக்குது அப்படின்றத அவர் மறந்துட்டார். ஆனால் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ఇదండి పెద్దన పానీపూరి సెంటర్, సాల్మియా బ్లాక్ 12 వరారి ల్యాండరీ పక్కన పిజ్జా హట్ ఎదురుగా. చూడండి ఫ్రెండ్స్, ఫ్రెష్ పానీపూరి దొరుకుతుంది. గోపి అప్పుడప్పుడే ఫ్రెష్ గా చేసి ఇవ్వబడుతుంది. మసాలా పానీపూరి, గోపి రైస్, చికెన్ రైస్, ఎగ్ రైస్, చికెన్ పకోడా ఫ్రెష్ గా వేసి ఇవ్వబడుతుంది. చికెన్ పకోడా చూడండి ఫ్రెండ్స్, ఫ్రీ నూడిల్స్ కూడా ఉంటుంది. ఫ్రీగా కూర్చొని తినేదానికి, ఫ్యామిలీకి వచ్చిన తినేదానికి టేబుల్స్ కూడా ఉన్నాయి. మీ వాటర్ కూడా ఫ్రిడ్జ్ లో వాటర్ ఇస్తారండి, కూలింగ్ బాగుంటాయి. చూడండి ఫ్రెండ్స్, ఆపోజిట్ పిజ్జా హట్, వెజిటేబుల్ మార్ట్ ఆపోజిట్ బిల్డింగ్ అండి. ఫస్ట్ ఫ్లోర్, రూమ్ నెంబర్ 10. పెద్దన్న పానీపూరి ఫ్రెండ్స్, అన్ని ఫ్రెష్ గా చేసి ఇవ్వబడును. రైస్ అన్ని మీరు ఆర్డర్ పెట్టినా కానీ ఫోన్ చేసి చెప్పినా రెడీ చేసి పెట్టాలన్నా మళ్ళీ రావచ్చు. హాయ్ ఫ్రెండ్స్, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த லைவில், டிக்டாக் லைவில், ஃபேஸ்புக்கில் எங்கள்கிட்ட பாருங்கள் நல்ல ஆடைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வியாபாரங்கள் ஆன்லைன் மூலம் பண்ணுறது, அதை பற்றிலாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஆசை காட்டுறாங்க, நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் கொஞ்சம் பொருட்களை எடுத்து டிக்டாக்லேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் கெட்டது போதாதுன்னு அவங்களையும் கெடுக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு ஃபுல்லாகவே இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா விடயங்களையும் கண்காணிக்கிறாங்க குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம். அதே போல் இந்த ரெஸ்டாரண்ட் வீடியோ அனைத்து செய்திகள்லையுமே பகிரப்பட்டிருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்கள் சட்டவிரோதமாக இந்த மாதிரி
ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாங்க, கேஸ் வெடிக்கிறது, தீப்பற்றுறது, இந்த மாதிரியான காரணங்களால் தான் அப்படின்னு பலரும் பல விமர்சனங்களை தெரிவிக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த டிக்டாக் மூலம் உணவு விற்கிறது, ஆடை விற்கிறது, எலக்ட்ரிக் பொருட்கள் விற்கிறது மாட்டினா சங்கு தான். யோசித்து நடந்துக்கோங்க. இந்த தவறை இனிமேலாவது செய்யாமல் பார்த்துக்கோங்க. பிடிச்சாங்க எவ்வளோ ஃபைன் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சால்மியா பகுதிகளிலையும் வியாபார தலங்கள் 8 மூடியிருக்கிறாங்க விதிமீறல்கள் காரணமாக. அதே மாதிரி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறையவே பல வியாபார தலங்களில் பிடிச்சிருந்தாங்க டூப்ளிகேட், ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் பொருட்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இந்த வியாபார தலங்களில் வேலை செய்கிறவங்க, குறிப்பாக இப்போ நிறைய பேர் இந்த காதி வீசாவில் வெளியில் வேலை பார்க்குறவங்க, இந்த கடைகளில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இப்போதைய சூழலில் நிறைய கடைகள்லேருந்து ஒவ்வொருத்தரையும் காதி வீசாவில் இருந்தாங்கன்னா வெளியேற்றுறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிச்சு. ஏன்னா ரீசெண்டாக கூட நான் இப்போ எகேலாவில் அந்த துணி கடைகள் இருக்குது, எகேலாவில் ரீசெண்டாக மாமாவும் நானும் எகேலாவில் இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண்களுக்கான யூனிஃபார்ம் அந்த கடைக்கு போனோம். முன்னாடியெல்லாம் நாங்கள் போகும்போது ஒரு பெண் இருப்பாங்க, இப்போ இந்த முறை ஒரு ஆண் இருந்தார். எங்கே அந்த சகோதரியை காணும் அப்படின்னு மாமா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவள் மாத்தா ஆஷ்ரேன், அவள் காதிம் வீசாவில் வேலை செஞ்சா, அதுதான் அவள் வெளியே அனுப்பிட்டோம், இப்போ வைக்கிருக்க முடியாது, பிரச்சனை, யாரையுமே அப்படி வேலைக்கு வைக்க முடியாது காதிமெல்லாம் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இனிமேல் வேலை கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாகும் காதிம் வீசாவில் வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி டூப்ளிகேட் ஐட்டங்கள் விற்கக்கூடிய கடைகளில் மாட்டிடாதீங்க. அது உங்கள் கடையாக இருந்தாலும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய அக்காமாவில் உள்ள கடையாக இருந்தாலும் டூப்ளிகேட் ஐட்டங்கள் ஏதாவது ஒரிஜினல் மாதிரி விற்கிறது மாட்டிச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பத்தாக்கா மதனி, அத்தினி பத்தாக்கா மதனியா அப்படின்னு கேட்டு உங்களுடைய சிவில் ஐடியில் தான் அவங்க ஃபைனை போடுவாங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அனைத்து தொழிலாளர்களும். அடுத்ததாக முத்தலா, ஜஹரா பகுதிகளில், வீட்டு திட்ட பகுதிகளில் கட்டுமான பணிகள் நடக்கக்கூடிய இடங்களில் விதிமீறல்களை கண்காணிக்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி தற்போது அதிரடி சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹாரிஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய கவனத்திற்கு இங்கேயும் அதே சிக்கல் தான். நீங்கள் இங்கே ஏதாவது விதிமீறல்கள் பதிவாகிச்சுன்னா அத்தினி பத்தாக்கான்னு கேட்டு உங்கள் சிவில் ஐடியில் தான் ஃபைனை போடுவாங்க. ஹாரிஸ்களே ரொம்ப கவனம். انطلقنا اليوم بحملة بيت العمر بلا مخالفات في مدينة المطلاع السكنية تحديدا في محافظة الجهرة. تم رصد المخالفات الموجودة في المنطقة تحت قيد الإنشاء، بالإضافة إلى إنهاء المهام اللي يقوم بها جميع المهندسين في المنطقة بإنجازها بشكل فوري وعاجل، كإنهاء الإشراف وعمليات لإيصال التيار الكهرباء. وأيضا نقوم بحملات الجولات على العقارات اللي بها مخالفات وتجاوزات على أملاك الدولة، مثل الشكل هذا اللي هو قيام المالك بالتعدي على أملاك الدولة دون الحصول على ترخيص معتمد من قبل بلدية الكويت. الإجراء الأول احنا نقوم به مهندسين بتنبيه الملاك بإحضار جميع التراخيص المعتمدة. في حال ثبت وجود مخالفة يتم محاسبة المكتب الهندسي المشرف على تلك القسيمة ووقف أعمالها، ومحاسبة المكتب الهندسي وأيضا المقاول، وكذلك بالتعاون مع الإدارات الأخرى لغاية ما نستكمل معاه الإجراءات القانونية بإصدار محضر ضبط مخالفة أنظمة بناء لمخالفتهم مادة 39 من لائحة البناء. نحث المواطنين بالتزامهم على لائحة البناء والتزامهم بالتراخيص المعتمدة من قبل بلدية الكويت. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஹாரிஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா அங்கே ஏதாவது விதிமீறல்கள், குப்பைகள் அதிகமாக இருக்குது, அல்லது கட்டிடங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, கட்டுமான பணிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஹாரிஸ் யாரோ அவங்க தான் முதல்ல பிடிபடுறது. அதால் இந்த கட்டுமான பணிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது, தயவு செய்து தண்ணீரை சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. மின்சாரம் தட்டுப்பாடும் இருக்குது. மின்சாரத்தை பற்றி இன்றைக்கு எந்தெந்த ஏரியாவில் மின்சாரம் தடைப்படும் அப்படின்றத நேற்றைய தினம் மாலை போட்ட செய்தியில் எல்லா ஏரியாக்களுடைய பேர்களையும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே போல் டிக்டாக்கில் கடைகளை வீடியோ எடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த கடை அந்த வியாபார தளம் லைசன்ஸ் உள்ளதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் இந்த சாப்பாடுகள் சமைத்து விற்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க வீடியோ போடும்போதும் கவனம். ஏன்னா இதில் அந்த வியாபாரம் செய்கிறவங்களும் மாட்டுவாங்க, வீடியோ போட்டு நீங்களும் மாட்டுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்காக. ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.